உடன்பிறப்புகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். நடந்து முடிந்த தேர்தலில் ஏறத்தாழ 81,132 வாக்குகளை பெற்று தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும், வாக்களித்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நடந்து முடிந்த தேர்தலில் மக்கள் நமக்கு என்ன தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்களோ அதை நாம் தலைவணங்கி ஏற்றுக்கொள்வதுதான் ஒரு ஜனநாயக கடமை என்கிற விதத்தில் தொடர்ந்து கடந்த ஒரு 5 ஆண்டு காலமாக, அது நகரமாக இருந்தாலும், பேரூராக இருந்தாலும், ஒன்றியமாக இருந்தாலும், அது பகுதியாக இருந்தாலும், தொடர்ந்து நம்மால் முடிந்த வரைக்கும் என்னென்ன செய்ய முடியுமோ அதை அந்த அனைத்து பணிகளும் செய்ததன் காரணமாகத்தான் பிரச்சார நேரத்தில் நான் சொன்னேனே, ஏறத்தாழ இந்த 5 ஆண்டு காலத்தில் 450 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு பணிகளை நாம் செய்திருக்கிறோம். இன்னமும் நன்றி தெரிவிக்கின்ற போகும் பொழுதெல்லாம் நம் கண் முன்பு நாம் கட்டி எழுப்பிய அந்த கட்டிடங்கள், நாம் போட்ட தார் சாலைகள், நாம் எழுப்பி இருக்கக்கூடிய அங்கன்வாடிகள், ரேஷன் கடைகள், ஏறத்தாழ இந்த 5 ஆண்டு காலத்தில் குறைந்தபட்சமாக 18,000 பேருக்கு பட்டா வழங்கியது என்று அது கண்முன் வந்து தான் போய்கொண்டே இருக்கின்றது. ஆக அந்த விதத்தில் ஒவ்வொருவரும், அது நகரமன்ற தலைவராக இருந்தாலும், கோட்ட தலைவர்களாக இருந்தாலும், கவுன்சிலராக இருந்தாலும், பேரூர் தலைவர்களாக இருந்தாலும், ஒவ்வொருவரும் பார்த்து அந்த பகுதிக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை நாம் செய்திருக்கின்றோம். இருந்தாலும் மக்களுடைய தீர்ப்பு என்பது இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதை நாம் மனப்பூர்வமாக நாம் ஏற்றுக்கொள்வோம். வருங்காலத்தில் எப்படி நமக்கு வாக்களித்த மக்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கின்றனோ, எப்படி எனக்கு வாக்களிக்காத மக்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்கின்றனோ, வருங்காலத்தில் நமக்கு வாக்களிக்க இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து பயணிப்போம். வெற்றி என்பதும் நிரந்தரமல்ல, தோல்வி என்பதும் நிரந்தரமல்ல. மக்கள் பணி மட்டுமே நிரந்தரம் என்று மக்களோடு மக்களாக நாம் இருந்துவிட வேண்டும் என்று நம்முடைய கழக தலைவர் நமக்கெல்லாம் ஆணையிட்டு இருக்கின்றார். ஆக அந்த விதத்தில் மக்கள் பிரச்சனை எதுவென்றாலும் சரி, மக்களுக்கான கோரிக்கைகள் எதுவென்றாலும் சரி, இப்பொழுதும் சொல்கின்றேன், அப்பொழுதும் எழுப்பப்படுகின்ற முதல் குரல் உங்க வீட்டு மூத்த பிள்ளையாக இருக்கின்ற இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமலுடைய குரலாகத்தான் இருக்கும். ஆக அந்த விதத்தில் தொடர்ந்து மக்கள் பணி ஆற்றுவோம், மக்கள் மனங்களை மீண்டும் வெல்வோம் என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு இங்கே வருகை தந்திருக்கின்ற, அதுவும் குறிப்பாக நம்முடைய தோமுசா தோழர்கள் தொடர்ந்து எனக்காக கேட் மீட்டிங்காக இருந்தாலும் சரி, கேட்ல நின்று நீங்க எல்லாம் ஒவ்வொருத்தட்ட நின்று என்னை அறிமுகப்படுத்தி எனக்கு வாக்கு சேரிக்க அந்த காட்சியெல்லாம் இன்னும் என்னுடைய மனக்கண்ணில் நின்று கொண்டேதான் இருக்கின்றது. ஆக அந்த விதத்தில் உழைத்திருக்கக்கூடிய தோமுசா நிர்வாகிகளுக்கும், எங்களுடைய நகரமன்றத்தை சார்ந்திருக்கின்ற தலைவர்களிலிருந்து அவருக்கு உறுதுணையாக பணியாற்றிய எங்களுடைய நகர கழகத்தினுடைய நிர்வாகிகள் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து ஒரு 4 நாட்களாக இது போன்ற நன்றி தெரிவிக்கின்ற பணியில் எங்களோடு ஈடுபட்டிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். இன்றைக்கு நம்முடைய திருவள்ளுவர் தொகுதியில் நிறைவாக நம்முடைய நகரமன்றத்தில் இந்த பகுதியில் நாங்கள் நம்முடைய நன்றி தெரிவிக்கின்ற இந்த பணியை நாம் நிறைவு செய்கின்றோம். வருங்காலத்தில் மீண்டும் வெற்றி பெற்று நன்றி தெரிவிக்கின்ற இந்த பணியில் நாம் முழுமையாக நாம் ஈடுபட்டுக் கொள்கின்ற ஒரு சூழலும் வரும் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றிகளை உங்களுடைய பொற்பாதங்களை சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி.